ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். டிஎன்பிஎஸ்சியிலிருந்து குரூப் 2 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. முதன்முறையாக பார்த்தீங்கன்னா, பொது தமிழ்ல எத்தனை பேர் எழுத போறோம், பொது ஆங்கிலத்துல யார் எவ்வளோ பேர் எழுத போறாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையே குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்க அறிவிப்பு. அதுல முக்கியமா இது ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டிஎன்பிஎஸ்சில பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுறோம் இல்லையா 28 செப்டம்பர் எக்ஸாம். அது முற்பகல்ல நடைபெற உள்ளது. அந்த தேர்வை மொத்தம் எத்தனை பேர் எழுதுறாங்க, எத்தனை பேர் அப்ளை பண்றாங்கங்கிறத எப்பவுமே குடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 5,53,000 சொச்சம். ஓகே, 5,53,634 பேர் எவ்வளோ பண்றாங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல பொது தமிழ்ல எழுதினவங்க பார்த்தீங்கன்னா 4,47,420 4 லட்சம் பக்கம் எழுதுறாங்க. பொது தமிழ் எடுத்துட்டு 1,06,213 பேரு ஜெனரல் இங்கிலீஷ தேர்ந்தெடுத்து எழுதுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குடுக்கறது. மொத்தம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வரல எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்ப இது சொன்னனால இத நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எக்ஸாம்க்கு முன்னாடி இது ஒரு பாசிட்டிவ் வைபா எடுத்துக்கோங்க ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட். அப்போ ஆஃப்டர் கெட்டிங் போஸ்டிங் ஆல்சோ இத்தனை பேர் பொது தமிழ் இருந்தாங்க, இத்தனை பேர் பொது இங்கிலீஷ்ல அதாவது ஜெனரல் இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க பொது ஆங்கிலத்துல அப்படின்னு வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பொது தமிழ் ஓரளவுக்கு பொது ஆங்கில ஈஸியா வருமோ இல்லையோ, பொது ஆங்கிலத்துக்கு எந்த அளவு டிஃபிகல்டிஸ் இருக்குமோ அதே அளவு தான் பொது தமிழ் எழுதுனவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஏன்னா நிறைய அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அத ரெக்டிஃபை பண்றதுக்கு தானே அவங்களும் விரும்புவாங்க. அந்த விதத்துல இத பாருங்க, இந்த நியூஸ் பாருங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்புறம் சில தகவல் குடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா என்னன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 1905 தேர்வுக்கூடங்கள்ல எக்ஸாம் தேர்வு எழுத இருக்காங்க. யாரெல்லாம் இதுக்கு கோஆர்டினேட் பண்றாங்க அப்படின்னா, ஈச் டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இணை ஒருங்கிணைப்பாளராக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த தேர்வை கண்காணிக்கிறதுக்கு துணை ஆட்சியரோட நிலையில ஒரு ஸ்குவாட் பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. தெரியும், நம்ம எக்ஸாம் எழுதும்போது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஹால் டிக்கெட்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பறக்கும் படைன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அவங்க வரும்போது நீங்க இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றதுதான். அவங்க வரும்போது நீங்க கொஸ்டின் பேப்பர்ல கிறுக்கிட்டு இருக்காதீங்க. அதாவது மார்க் கூட நோட் பண்ணாதீங்க. பின்னாடி ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா அப்புறம் அவங்க இங்க நோட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்புறம் அந்த ரூம் இன்விஜிலேட்டரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்னா அவங்கள பார்த்து பார்த்து கொஸ்டின் பேப்பர்ல நோட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப அது நமக்கு டைம் லேக் ஆகும். ஸோ அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். டிஎன்பிஎஸ்சி சொல்லல, நான் சொல்றேன். ஆனா அவங்க சொல்லியிருப்பாங்க தெரியுமா? எங்கேயுமே நீங்க மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ல. ஸோ இது ஒரு நோட்டா எடுத்துக்கோங்க. மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னத வச்சு நான் சொல்றேன். சரிங்களா? அது உங்களுக்கே தெரியும். அடுத்தது தேர்வு தொடர்பான பொருட்கள், நம்மளோட பொருட்கள் இருக்கு இல்லைங்களா? நம்மளோட பொருட்கள சேஃபா வச்சுக்கிறக்கு, நம்ம சேஃபா இருக்கறக்கு எல்லாமே காவல்துறையில அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாமே உரிய நடவடிக்கைகளை பின்பற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மந்தன பொருள்னு நோட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 1905 தேர்வுக்கூடங்கள்ல முதன்மை கண்காணிப்பாளர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அறை கண்காணிப்பாளர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ ரூம் இன்விஜிலேட்டர் பார்த்தாங்கன்னா, ஒவ்வொரு ரூமுக்கு 20 தேர்வர்களுக்கு ஒருத்தர் தான் அறை கண்காணிப்பாளரா இருக்காங்க. ஸோ ஸ்பேசியஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு நடைபெறுவதற்கு எல்லா முன்னேற்பாடுகளும் எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லயும் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தேர்வு நாள் அப்ப நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு வீடியோகிராஃப் பதிவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தேர்வு நடைபெறும் நாளப்போ தேர்வோட எல்லா நடவடிக்கையும் வீடியோகிராஃப் செய்யறக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஈஸியா தேர்வர்கள் எங்க எக்ஸாம் சென்டர் போனாலும் அங்க கரெக்டா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ் வசதி, போக்குவரத்து வசதி எல்லாம் பண்றதுக்கு சிறப்பு பேருந்து வசதிகளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தேர்வர்கள் கேண்டிடேட்டோட பாதுகாப்பை என்ஷூர் பண்றதுக்கு எல்லா எக்ஸாம் ஹால்லையும் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நமக்கு தெரியும், எல்லா எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ் நிற்பாங்க இல்லையா? ஸோ அவங்க நியமிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த பவர் கட்டும் இருக்காது, பவர் இஷ்யூஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரைகள் எல்லாமே மின் வாரியத்துறைக்கு அனுப்பப்பட்டது. அந்த தேர்வு நாளன்று தடையில்லா மின்சாரம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கோரிக்கை லாஸ்ட் டைம் நம்ம வச்சிருந்தோம் என்னன்னா, அந்த எக்ஸாம் சென்டர் பக்கத்துல ஏதோ ஒரு கடையோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய ரேடியோ இந்த மாதிரி சவுண்ட் எழுப்புறாங்க. சரிங்களா? அதே கூட அந்தந்த எக்ஸாம் சென்டர்ல இருக்கிற அந்த காலேஜ் அண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நிறுவனர்கள் அத கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகே.
ஸோ அதுவும் நெக்ஸ்ட் டைம் பண்ணாங்கன்னா ஓகே தான் இருக்கும். அடுத்து தேர்வர்களோட உடல்நலம் கருதி மருத்துவ உதவிகள் வழங்க சுகாதாரத்துறைக்குள்ள அறிவுரை பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அது பிரச்சனை இல்ல. அடுத்து வந்து நம்ம எக்ஸாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு கூடத்திற்கு நம்ம ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போகணும். 9 மணிக்குள்ள வரணும். ஸோ இது ஆஸ் யூசுவல் நம்ம பண்ணிருவோம். 8:45ங்கும்போது நீங்க போயிடுங்க. அ என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடியே போய் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுங்க. ஹாலுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அப்படியே நின்னு நடந்துட்டுருங்க. 8:45ங்கிறது போது நீங்க உள்ள போய்க்கோங்க. 8:50 அந்த டைம்ல நீங்க உள்ள போய்க்கோங்க. அவ்வளோதான். கன்ஃபார்மா வந்து நீங்க ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் யூசுவல் டெஃபினட்டா அத எடுத்துட்டு போயிடணும். ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு போய்க்கோங்க. அதோட ஜெராக்ஸ் கூட நீங்க ஃபோட்டோ காப்பி கூட எடுத்துட்டு போய்க்கோங்க. அவ்வளோதான். அதுல நம்ம ஹால் டிக்கெட்ல சொல்லியிருப்பாங்கல்ல, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் படிச்சுக்கோங்க. தேர்வான இணையதளத்துல குறிப்பிடப்பட்ட எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. கொஸ்டின் பேப்பர், அதே மாரி நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டு, அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ல முறையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல எப்படி கரெக்ட்டா அ அதுல வந்து சேட் பண்ண சொல்றாங்களோ, அதெல்லாமே கரெக்ட் பண்ணிரணும். எங்கெங்கெல்லாம் தம்ப் இம்ப்ரஷன் இருக்கோ, சைன் பண்ணுவோம், அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் கெசெட்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு நமக்கு இதுல இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எத்தன பேர் தமிழ் எழுதுறாங்கங்கிறத ஒரு இனிஷியேட் எடுத்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல எத்தன பேர் எழுதுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஆஃப்டர் தட் நம்ம போஸ்டிங் வாங்குனதுக்கு அப்புறம் கூட இத்தன பேர் தமிழ்ல வாங்கியிருக்காங்க. ஏன்னா, இப்ப அவங்கள நம்ம என்ன ப்ளேம் பண்றோம்? இங்கிலீஷ் இருக்கிறவங்க தான் வாங்குறாங்க. அப்ப தமிழ மட்டும் டஃப் பண்றோம்ன்னு ப்ளேம் பண்றாங்க. அதை இவங்க நிவர்த்தி செய்யறக்கான ஒரு ஸ்டெப்பா நம்ம இத பார்த்துட்டு, நம்ம ரொம்ப ஹேப்பியா படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க.